அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு அன்பாகவும் எச்சரிக்கையும் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை சொல்கிறான். நப்பி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள். நப்பி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள். அன்னி அனல் கஃபூரு ரஹீம், என்ன மாதிரி யாரும் மன்னிக்கிறவங்க கிடையாது. எப்படிங்க? அடியான் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் என்ன மாதிரி மன்னிக்கிறேன் எவனும் கிடையாது. பாவம் செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் இறக்கப்பட்டு திருப்பி மனுஷனை நான் மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறேன். அன்னி அனல் கஃபூரு ரஹீம், நான் அவ்வளோ மன்னிக்கக்கூடியவன். அதே சமயம் அல்லாஹ் சொல்கிறான், வன்ன அதாபி, என்னுடைய வேதனை இருக்க, ஹுவல் அதாபுல் அலீம், அதுதான் வேதனை. எந்த கண்ணும் எந்த காதும் பார்த்துராத வேதனை, யாரும் கொடுத்துராத தண்டனை என்பதாக அல்லாஹ் தஆலா எச்சரிக்கும் வண்ணமாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். புழுதி படிந்தாதான் போறது தெரியுமா, கழுதையா அல்லது குதிரையா? இது அமல்களின் சிறப்புகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பழமொழி. ஒரு மனிதன் மரணத்தை சந்தித்த பிறகு அல்லாஹ் தஆலா முன் நிற்கும் பொழுதுதான் தெரியும் அவன் சுத்தமானவனா நல்லவனா கெட்டவனா என்பது. அது வரைக்கும் தெரியாது. புழுதியா இருக்கும் பொழுது போறது குதிரையா கழுதையான்னு தெரியாது. புழுதி படிந்த பிறகுதான் தெரியும் அவன் செல்வது என்னவென்று. அதேபோல் அல்லாஹ் தஆலாவை சந்திக்கும் முன் நாம் நம்மளுடைய செயல்களை அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்யணுங்க? சரி செய்து கொள்ளணும்.